ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற ரீல்ஸை நம்ம எப்படி ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூஸ், லைக்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ரீல்ஸை அப்லோட் ஆர் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான விஷயங்களே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட் கவர். ஸோ உங்களோட ரீல்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு கவரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக கேமராவில் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட போஸ்டர் ஏதாவது நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்ஷன். நீங்கள் டைப் பண்ணுற இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டிலை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியும் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹேஷ்டேக் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் அவைலபிளாக இருக்குது, கேப்ஷன் ஃபார் இன்ஸ்டாகிராம்னு. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அதில் கேப்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கும். ஸோ அந்த கேப்ஷன்ஸை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ என்ன டாபிக் எல்லாம் போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக்ஸை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வீடியோஸ் வந்து ஈஸியாக ப்ரமோட் ஆகும் அண்ட் பூஸ்டப்பும் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற இந்த ரீல்ஸ் வந்து எந்த விதமாக நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 டாபிக்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஒரிஜினல் ஆடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஆடியோவோட நேமை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமோட மெர்ஜ் பண்ணல அப்படின்னா அதையும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணுறது டைரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஷெட்யூல் திஸ் ரீல்ஸ். ஸோ உங்களோட ரீல்ஸை நீங்கள் டைரெக்டாக ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி, அதை நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த ரீல்ஸ் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அண்ட் ஃபைனலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இதில் டேக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக டேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல்லையும் உங்களோட ரீல்ஸ் வந்து டேகிங் செக்ஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் திஸ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஷெட்யூல் பண்ண உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும்.